கடகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். குழந்தைகள் குறித்த கவலைகள் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இன்னும் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும், உங்களுடைய குழந்தைகளின் நிலைமை இப்படியே போய்விடுமா, இப்பொழுது அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை விட நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, நம்முடைய குழந்தைகளின் வாழ்க்கையாவது நன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய குழந்தைகளின் மீது அவர்கள் ஏதாவது நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும், எந்த விதமான பிரச்சனைகளிலும் அவர்கள் ஈடுபடக்கூடாது என்றெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டு உங்களால் முடிந்த சில செயல்களை இதுவரைக்கும் செய்து கொண்டே தான் உங்களுடைய குழந்தைகளுக்கு இருப்பீர்கள். ஆனால் கடகம் ராசிக்கு 5ஆம் வீடு என்பது புத்திர ஸ்தானமாக இருக்கும். புதன் இதனுடைய அதிபதியான செவ்வாய் பகவான் வக்ரம் அடையும் பொழுதோ அல்லது 5ஆம் வீட்டில் சனியின் பார்வையோ விழக்கூடிய போதோ, 5ஆம் வீட்டில் சனியின் பார்வை விழும் பொழுதோ பிள்ளைகளின் கல்வி, வேலை வாய்ப்பு அல்லது அவங்களுடைய திருமண தடைகள் குறித்த உங்களுக்குள்ள அகம் சார்ந்த கவலைகள் பன்மடங்கு அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது, எதற்காக ஏற்படுகிறது என்றெல்லாம் உங்களுக்குள்ளவே தெரியாமல் நீங்கள் எத்தனையோ தடவைகள் அலைச்சல்களிலும் தேவையில்லாத மன கஷ்டத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே துன்புறுத்தி கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்காமல் தன்னிச்சையாக செயல்படுகிறார்களே என்ற ஒரு பயம்தான் உங்களை தூங்க விடாமல் இதுவரைக்கும் உங்களை அலைக்கழித்து கொண்டே தான் இருக்கும். நம்முடைய மனதில் மட்டும் ஏன் இப்படி தோன்றுகிறது, மற்றவர்களுடைய குழந்தைகள் அனைவரும் நல்லா தானே இருக்கிறார்கள், நம்முடைய குழந்தைகள் மட்டும் நம்முடைய பேச்சையும் கேட்டு நடந்து கொண்டார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்குமே என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ ஆசைகள், எத்தனையோ விதமான ஆசைகள் எல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ள நீங்கள் வளர்த்து கொண்டே தான் இருப்பீர்கள். பிள்ளைகளின் ஜாதகத்தில் உள்ள தற்காலிக திசா புத்தி குறைபாடுகளை இதற்கான காரணங்களாக இருக்கும் என்பதால் அவர்கள் மீது அதிக கட்டுப்பாடுகளை விதிக்காமல் அவர்களுடைய விருப்பங்களுக்கு ஓரளவிற்கு சுதந்திரம் அளிப்பதுடன் குலதெய்வத்தின் வழிபாட்டை மேற்கொள்வதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மன அமைதியை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் மட்டுமல்ல, குடும்பத்துடன் உங்களுடைய குழந்தைகளையும் முக்கியமாக நீங்கள் கூட்டு சென்று குலதெய்வத்தின் வழிபாட்டை நீங்கள் எப்படியாவது செய்து விடுங்கள். அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இந்த கடகம் ராசிக்காரங்க குழந்தைகளின் நலனை மிகவும் முக்கியமாக கருதக்கூடிய நபர்கள். அவங்களுடைய கல்வி, எதிர்காலம், உடல்நலம் அல்லது வாழ்க்கைக்கான முன்னேற்றங்கள் குறித்த கவலைகள் சில நேரங்களில் உங்களை அதிகமாக துன்புறுத்தி கொண்டே தான் இருக்கும். குழந்தைகளுக்காக எடுத்த கவலைகள் உங்களது மன அமைதியவை இதுவரைக்கும் பாதித்திருக்கலாம். ஆனால் இந்த கவலைகளின் பின்னணியில் அன்பும் பாதுகாப்பு உணர்வும் இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். அடுத்ததாக, பாதுகாப்பு உணர்வு அதிகமாகி அது உங்களுடைய வாழ்க்கையில கட்டுப்பாடாகவே மாறியிருக்கும். குடும்ப உறுப்பினர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் சில நேரங்கள்ல அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சியாகவே மாறியிருக்கும். ஆனால் நீங்கள் குடும்பத்திற்காக நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்கிற ஒரு மனது கொண்டவர்கள் இருந்தாலும் உங்களுடைய உறவினர்களும் 3வது நபர்களும் அதனை தவறாக உங்களுடைய குடும்பத்துக்குள்ள புரிய வைத்திருப்பார்கள். இவன் தான் இப்பொழுதும் குடும்பத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறான் என்று உங்கள் மீது தேவையில்லாத பழியையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்கள் மீது சுமத்தியிருப்பார்கள். நீங்கள் அக்கறையால் கூறிய ஆலோசனைகள் மற்றவங்களுக்கு கட்டுப்பாடாகவே இதுவரைக்கும் தோன்றியிருக்கலாம். குறிப்பாக குழந்தைகள் அல்லது துணைவரிடம் அதிகமான அக்கறை காட்டியதால் சிறிய மனக்கசப்புகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிய விஷயமாகவே தெரிய ஆரம்பித்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் எதனையுமே வேண்டுமென்று செய்ய மாட்டீர்கள். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அதனை தவறாகவே மாற்றிவிட்டார்கள் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடகம் ராசிக்காரங்க தங்களுக்கு பிடித்தமானவர்கள் எப்போதும் தங்களுடைய பாதுகாப்பிலேயே இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு நபர்கள். உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் பாவ கிரகங்களின் சேர்க்கை பெறும்போது இந்த பாதுகாப்பு உணர்வு எல்லை மீறி குடும்ப உறுப்பினர்கள் மீது நீங்கள் விதிக்கக்கூடிய கடுமையான கட்டுப்பாடுகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். எங்கே போகிறாய், யாருடன் பேசுகிறாய் என்ற உங்களின் தொடர் கேள்விகள் துணை உறவுகளுக்கும் வளர்ந்த பிள்ளைகளுக்கும் திரையில் இருப்பது போன்ற ஒரு உணர்வை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இது வீட்டில் பெரிய ஒரு எதிர்ப்பை கிளப்பும். அன்பு என்பது சுதந்திரம் கொடுப்பதில் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து உங்களுடைய சந்தேக குணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்வது தற்போதைய நிலைமைக்கு உங்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய மனதை நீங்கள் மாற்றிக்கொண்டு அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் நடந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா, அல்லது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கூட நடக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய குழந்தைகளின் விஷயத்தில் கவனமாக இருப்பதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள சரியாக இருந்தால் மட்டும் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
உங்களுக்கு இருக்கக்கூடிய பழைய சிக்கல்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். 6ஆம் வீடான சத்ரு ரோக ரணஸ்தானத்தின் அதிபதி சுப கிரகங்களின் கட்டுப்பாட்டுடன் வருவதால் பல வருடங்களாக உங்களை நிம்மதியாக தூங்கவிடாமல் மதக்கிக் கொண்டிருந்த நீதிமன்ற வழக்குகளும் சொத்து தகராறுகளும் மறைமுகமான எதிர்ப்புகள் அல்லது தீராத கடன் சுமைகள் போன்ற பெரிய சிக்கல்கள் இப்போது ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நீங்களும் நீண்ட நாட்களாக அலையாத விஷயங்கள் கிடையாது, செலவழிக்காத பணமும் கிடையாது. இந்த ஒரு பிரச்சனைகள் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு ஆசைகள், நம்முடைய வாழ்க்கையில இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம எப்பொழுது நிம்மதியாக வாழ முடியும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கை உங்களுடைய கைக்கு கூடி வரப்போகிறது. ஆனால் அது உடனே வராது. இந்த ஒரு நாளுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருப்பதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் தங்களின் பலம் இழந்து உங்களிடமே சமரசம் பேச முயற்சி செய்யக்கூடிய ஒரு நாட்களும் வந்துவிட்டது. கடன் கொடுத்தவர்கள் உங்களுக்கு கால அவகாசம் தருவார்கள் அல்லது கடனை முழுமையாக அடைப்பதற்கான புதிய வருமான வழிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். இத்தனை காலமும் உங்களுடைய தோள்களில் இருந்த ஒரு மிகப்பெரிய பாரமானது இறக்கி வைக்கப்பட்டது போன்ற ஒரு லேசான உணர்வை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுப்பீங்க. நீண்ட நாட்களாக தீர்வு இல்லாமல் இருந்த குடும்ப சொத்து உறவு அல்லது பணம் தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடும். சனி மற்றும் குருவின் நல்ல பார்வை இருந்தால் பல ஆண்டுகளாக இருந்த சிக்கல்களுக்கு கூட தீர்வானது கிடைத்துவிடும். இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய மனதில் இருந்த பாரத்தை குறைத்து புதிய ஆரம்பத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையில வழிவகுத்துவிடும். நம்பிக்கை அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கையில வலுப்பெற்று ஆரம்பிக்கும். கடந்த காலத்தில் உடைந்த நம்பிக்கைகள் மீண்டும் உங்களுக்குள்ள உருவாகிவிடும். குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் அல்லது துணையுடன் இருந்த சந்தேகங்கள் எல்லாமே குறைந்துவிடும். உங்களை பற்றி தவறாக நினைத்தவர்கள் உண்மையை புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பார்கள். உறவுகளில் வெளிப்படைத்தன்மை அதிகரிப்பதால் நம்பிக்கை உறுதியான ஒரு அடித்தளத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தொடர் தோல்விகளாலும் நெருங்கியவர்களின் துரோகங்களாலும் உங்களுடைய சுய திறமைகளின் மீது ஒட்டுமொத்த மனிதர்களின் மீதும் நீங்கள் இழந்திருந்த நம்பிக்கை இப்போது மீண்டும் அசாத்திய ஒரு பலத்துடன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள துளிர்விடவோ ஆரம்பிக்கும். இனிமே உங்களை நம்பி அனைவருமே எந்த விதமான செயல்களையும் எந்த விதமான பணத்தையும் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். அவ்வளவு நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் மீது வந்துவிடும். என்னால் இதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு சவாலையும் எதிர்கொள்ள முடியும் என்ற அசாத்திய தன்னம்பிக்கையும் ஆன்ம பலமும் கடகம் ராசியினருக்கு இப்பொழுது பிறக்க ஆரம்பிக்கும். ராகு கேதுகளின் எதிர்மறை நிழல்கள் விலகுவதால் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் தீர்க்கமாகவும் நேர்கோட்டிலும் இப்பொழுது வரவும் ஆரம்பித்துவிடும். இந்த ஒரு தன்னம்பிக்கை உங்களுடைய முகத்தில் ஒரு தனி தேஜஸையும் கம்பீரத்தையும் தேடி கொடுத்து உங்களை சுற்றி உள்ளவர்களை உங்களை அண்ணாந்து பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. நான் கூறியது அனைத்தும் சரியா தவறா மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இந்த அளவுக்கு உங்களுடைய குழந்தைகளின் விஷயத்தில் கவனமாக இருப்பதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள சரியாக இருந்தால் மட்டும் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பழைய சிக்கல்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். 6ஆம் வீடான சத்ரு ரோக ரணஸ்தானத்தின் அதிபதி சுப கிரகங்களின் கட்டுப்பாட்டுடன் வருவதால் பல வருடங்களாக உங்களை நிம்மதியாக தூங்கவிடாமல் மதக்கிக் கொண்டிருந்த நீதிமன்ற வழக்குகளும் சொத்து தகராறுகளும் மறைமுகமான எதிர்ப்புகள் அல்லது தீராத கடன் சுமைகள் போன்ற பெரிய சிக்கல்கள் இப்போது ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நீங்களும் நீண்ட நாட்களாக அலையாத விஷயங்கள் கிடையாது, செலவழிக்காத பணமும் கிடையாது. இந்த ஒரு பிரச்சனைகள் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு ஆசைகள், நம்முடைய வாழ்க்கையில இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம எப்பொழுது நிம்மதியாக வாழ முடியும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கை உங்களுடைய கைக்கு கூடி வரப்போகிறது. ஆனால் அது உடனே வராது. இந்த ஒரு நாளுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருப்பதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் தங்களின் பலம் இழந்து உங்களிடமே சமரசம் பேச முயற்சி செய்யக்கூடிய ஒரு நாட்களும் வந்துவிட்டது.
கடன் கொடுத்தவர்கள் உங்களுக்கு கால அவகாசம் தருவார்கள் அல்லது கடனை முழுமையாக அடைப்பதற்கான புதிய வருமான வழிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். இத்தனை காலமும் உங்களுடைய தோள்களில் இருந்த ஒரு மிகப்பெரிய பாரமானது இறக்கி வைக்கப்பட்டது போன்ற ஒரு லேசான உணர்வை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுப்பீங்க. நீண்ட நாட்களாக தீர்வு இல்லாமல் இருந்த குடும்ப சொத்து உறவு அல்லது பணம் தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடும். சனி மற்றும் குருவின் நல்ல பார்வை இருந்தால் பல ஆண்டுகளாக இருந்த சிக்கல்களுக்கு கூட தீர்வானது கிடைத்துவிடும். இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய மனதில் இருந்த பாரத்தை குறைத்து புதிய ஆரம்பத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையில வழிவகுத்துவிடும். நம்பிக்கை அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கையில வலுப்பெற்று ஆரம்பிக்கும். கடந்த காலத்தில் உடைந்த நம்பிக்கைகள் மீண்டும் உங்களுக்குள்ள உருவாகிவிடும். குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் அல்லது துணையுடன் இருந்த சந்தேகங்கள் எல்லாமே குறைந்துவிடும். உங்களை பற்றி தவறாக நினைத்தவர்கள் உண்மையை புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பார்கள். உறவுகளில் வெளிப்படைத்தன்மை அதிகரிப்பதால் நம்பிக்கை உறுதியான ஒரு அடித்தளத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தொடர் தோல்விகளாலும் நெருங்கியவர்களின் துரோகங்களாலும் உங்களுடைய சுய திறமைகளின் மீது ஒட்டுமொத்த மனிதர்களின் மீதும் நீங்கள் இழந்திருந்த நம்பிக்கை இப்போது மீண்டும் அசாத்திய ஒரு பலத்துடன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள துளிர்விடவும் ஆரம்பிக்கும். இனிமே உங்களை நம்பி அனைவருமே எந்த விதமான செயல்களையும் எந்த விதமான பணத்தையும் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். அவ்வளவு நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் மீது வந்துவிடும். என்னால் இதையும் சாதிக்க முடியும், என்ற ஒரு சவாலையும் எதிர்கொள்ள முடியும் என்ற அசாத்திய தன்னம்பிக்கையும் ஆன்ம பலமும் கடகம் ராசியினருக்கு இப்பொழுது பிறக்க ஆரம்பிக்கும். ராகு கேதுகளின் எதிர்மறை நிழல்கள் விலகுவதால் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் தீர்க்கமாகவும் நேர்கோட்டிலும் இப்பொழுது வரவும் ஆரம்பித்துவிடும். இந்த ஒரு தன்னம்பிக்கை உங்களுடைய முகத்தில் ஒரு தனி தேஜஸையும் கம்பீரத்தையும் தேடி கொடுத்து உங்களை சுற்றி உள்ளவர்களை உங்களை அண்ணாந்து பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்